வணக்கம். நான் போன முறை சிங்கப்பூருக்கு சென்றிருந்த பொழுது சுங்கை சிப்புட் என்ற இடத்தில் சில ஆன்மீக பயிற்சிகளை சொல்லிக் கொடுத்தேன். அந்த பாடத்தை கற்றுக்கொண்ட ஒரு நபர் கேள்வி ஒன்றை கேட்டிருக்கின்றார். மலேசியா சுங்கை சிப்புட் என்ற ஊரிலிருந்து, குருவே, எனக்கு 13 வயசு பையன் ஒருத்தன் இருக்கான். ஹை ஸ்கூலுக்கு வர்றதுக்கு முன்னாடி சரி இருந்தான். ஹை ஸ்கூலுக்கு வந்த பின்னாடி 8வது ஸ்டாண்டர்ட் வந்து டச் பண்ண பின்னாடி பழக்க வழக்கங்கள் சரியில்லை, நண்பர்கள் சரியில்லை, தீய பழக்கங்களுக்கு ஈடுபட்டிருக்கிறான். இது ஒன்னா இருந்தா பரவாயில்ல, ஒண்ணுனா அதிகம் ஆகிட்டே இருக்கு. சொல்லனா கேட்கறது இல்லை, திட்டுனா கேட்கறது இல்லை, பெரியவன் ஆயிட்டு இருக்கான். எப்படி அடிக்கிறது, அடிச்சா சரி வராது, அடிச்சு புத்தி சொல்ல முடியாது, எப்படி இந்த மாதிரி இருக்கிறது திருத்துறது தெரியல, ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு. சரியா கேள்வி. இந்த நபர் மலேசிய சுங்கை சிப்புட். இந்த நபர் பெயர் சொல்ல விருப்பமில்லை. இவர் வேலைக்கு செல்கிறார், இவர் மனைவியும் வேலைக்கு செல்கிறார். ஒரே குழந்தை. கணவன் மனைவி மத்தியில் சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. புருஷன் பொண்டாட்டியே சரியா பேச மாட்டாங்க. நான் போன தடவை போனப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு சரி பண்றதுக்கு ட்ரை பண்ண, சண்டை. குழந்தைய சரியா கவனிச்சுக்கிறது இல்லை. கன்னடத்துல ஒரு பழமொழி, ಗಂಡ ಹೆಂಡತಿ ಜಗಳದಲ್ಲಿ ಕೂಸು ಬಡವಾಯಿತು. கணவன் மனைவி சண்டையில் குழந்தை பாழா போச்சு அப்படின்னு ஒரு பழமொழி கன்னடத்துல. அதனால ஃபர்ஸ்ட் குழந்தைகள் இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுறாங்கன்னா இதுக்கு மூல காரணம் கணவன் மனைவி. கணவன் மனைவியிடத்தில் அன்பாக இருக்க வேண்டும், மனைவி கணவனிடத்தில் அன்பாக இருக்க வேண்டும். இவங்க ரெண்டு பேருக்குமே அண்டர்ஸ்டாண்டிங் வரலன்னா இவங்க குழந்தைய சரி பண்ண முடியாது. குழந்தை எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணுது. சின்ன வயசுல குழந்தைங்க அறியாத புரியாத வயதுல ஒண்ணுமே தெரியாது. ஒரு வயதுக்கு வந்த பின்னாடி அம்மாவையும் அப்பாவையும் கண்டிப்பா அப்சர்வ் பண்ணுவாங்க. ஏன்னா குழந்தைகளுடைய முதல் குருவே அம்மா அப்பா தான். சாலைகளுக்கு போகும் பொழுது அப்புறமா தான் ஆசான். முதல் குரு யாருன்னு கேட்டீங்கன்னா அம்மா அப்பா. சோ நீங்க ரெண்டு பேருமே அன்பா பழகலன்னா எப்படி அவங்க அன்பு செலுத்த முடியும் குழந்தைகிட்ட? எப்ப குழந்தைக்கு அன்பு கிடைக்கிறது இல்ல, மனது நொந்து, இங்கிலீஷ்ல சைக்கிக் அப்படின்னு சொல்லுவாங்க. நண்பர்களிடத்துல ரொம்ப க்ளோஸா பழக ஆரம்பிப்பாங்க. இந்த காலம் என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய கெட்டு போறதுக்கு வெளியில நிறைய இருக்கு கெட்டு போறதுக்கு. அது மலேசியா, சிங்கப்பூர் இருக்கலாம், இந்தியா இருக்கலாம், அமெரிக்கா இருக்கலாம், லண்டன் இருக்கலாம். எல்லா ஊர்லயுமே இந்த வீட்டு விட்டு வெளியே போன உடனே கிடறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அது நல்ல நண்பர்களோட பழகினீங்கன்னா ஏதோ ஒரு லைப்ரரி இல்ல ஏதோ ஒரு நல்ல இடத்துக்கு போய் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் செலவு பண்றது, இல்ல விளையாட்டு, தன்னை விளையாட்டுல ஈடுபடுத்திக்கிறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு நல்ல காரியங்கள்ல ஈடுபாடு ஏற்பட்டதுன்னா கெட்ட பழக்க வழக்கங்கள் வராது. எப்ப அம்மா அப்பா சரியா இருக்கிறது இல்ல, அன்பு கிடைக்கிறது இல்ல, நண்பர்களிடத்துல அந்த அன்பை தேடி போறாங்க. நண்பர்கள் அன்பை கொடுக்குறாங்க, கூட கெட்ட பழக்கங்களையும் கொடுத்துடுறாங்க. நீங்க என்ன பாருங்க, அந்த ஃப்ரெண்டை விட்டுட்டுமே அழுவான். அவ்வளவு அவங்க கூட அட்டாச்மெண்ட். என்ன காலை கிளாஸுக்கு போறப்ப, ஸ்கூலுக்கு போறப்ப, திருப்பி வர்றப்ப 2 பேருமே போறாங்க, கூட வர்றாங்க. சோ அந்த நட்புனால அன்பு வளர்ந்துருது நம்ம 2 பேர் மத்தியில. ஆனா இந்த அன்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்ப உங்களுக்கு அன்பு சரியா கிடைக்கிறது இல்ல, அது வேறு விதத்துல அன்புகள், சந்தோஷம் எங்க கிடைக்குதுன்னு தெரிஞ்சுட்டு போகுது மனசு. அந்த சந்தோஷம் அது நல்ல சந்தோஷமா கெட்ட சந்தோஷமா தெரியாது குழந்தைங்களுக்கு. ஈர்ப்பு சக்தி, ஐம்புலன்களின் ஈர்ப்பு சக்தியால் தெரியாம குழந்தைங்க தவறான வேலைகள் செய்யறதுக்கு விழுந்துருவாங்க. விழுந்துட்டாங்கன்னா அவங்க அடிக்ட் ஆயிடுவாங்க. நான் மலேசியால பார்த்திருக்கேன். நிறைய பேர் அப்பின், சரஸ், காஞ்சா எல்லாம் அடிக்கிறாங்க.
எஸ்பெஷலி நம் தமிழ் மக்கள் ஒழுக்கத்தை இழந்து பலவீனமான நிலையில் இருக்காங்க. அன்பு இல்லை, அன்பு இல்லை. இதுக்கு மூலமே அன்புதான். எப்ப அன்பு கிடைக்கிறது இல்ல, தவறான வழிக்கு நாம தெரியாம போயிடுறோம். ஏன்னா சிறு சிறு சந்தோஷங்களை அன்பாக கருதுகின்றோம். நம்மளை மெய்மறக்க செய்யற ஏதாவது ஒரு சந்தோஷம் கிடைக்குதுன்னா அங்க போய் உண்டுவோம். கடைசியில் அதுக்கு அடிமையாயிடும். இந்த தீய பழக்கங்களுக்கு மூல காரணம் அன்பில்லை, அன்பில்லை. அன்பு கொடுக்க ஆரம்பிங்க. இன்னொன்னு, குழந்தைகள் வளர வளர இது ஒரு பக்கம் அன்பில்லை, இரண்டாவது எதேச்சாதிகாரம், அத்தாரிட்டி, மிலிட்டரி ரூல். வீட்டுல அப்பாவோ அம்மாவோ பண்ணுவாங்க. ஒன்னும் அம்மா ராட்சசியா இருப்பா, இல்லைன்னா அப்பா ரோடி மாதிரி இருப்பான், மிலிட்டரிக்காரன் மாதிரி இருப்பான். அதனால நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா, குழந்தைகளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும், ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கணும் அவங்களுக்கு. ரெண்டாவது, குழந்தைகள் ஏதாவது உங்ககிட்ட வந்து சொன்னாங்கன்னா கேட்டாங்கன்னா காது கொடுத்து கேட்கணும். இதுக்குமே எங்க அப்பா என்ன அப்படிதான் வளர்த்தாரு, எங்க அப்பா எனக்கு என்ன கொடுத்தாரு, எங்க அப்பா எனக்கு என்ன செஞ்சாரு, நான் இப்படி இல்லையா அப்படி இல்லையா சொல்லக்கூடாது. உங்க அப்பாவுக்கு ஏதோ நிலைமை சரியில்லாம இருந்தது, அந்த மாதிரி உங்களை வளர்த்தாரு. ஆனா நீங்க நல்லா இருக்கீங்க, கணவன் மனைவி ரெண்டு பேருமே சம்பாதிக்கிறீங்க, நல்லா இருக்கீங்க. அதனால குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய என்ன சொல்றது சௌகரியங்களை கொடுக்கணும். அவங்க கேட்கறது சரியா தப்பான்னு நீங்க உணர்ந்து செயல்படணும். எடுத்து எடுப்புலயே பையன் கெட்டு போயிடுவான், பையன் கெட்டு போயிடுவான், நீங்க எதையுமே கொடுக்காம அவனை தடை பண்ண போனீங்கன்னா எது வேணாம் சொல்றீங்க அதுதான் இந்த மனசு செய்ய சொல்லும். அதனால ஜாஸ்தி வேணாம், செய்யாதே, பண்ணாதே, கூடாதே சொல்லாதீங்க. அதை விட குழந்தைங்களை பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு அன்பா பணிவா நீங்க புத்திமதி சொன்னீங்கன்னா கண்டிப்பா குழந்தைகள் கேட்பாங்க. இன்னொன்னு, குழந்தைகள் ஏதாவது சொன்னாங்கன்னா அதுக்கு அப்ரிசியேஷன் கொடுக்கணும். நீங்க ரெகக்னைஸ் பண்ணணும் குழந்தைங்களை. அதை விட்டுட்டு நான் தான் அப்பா உனக்கு, நான் தான் அம்மா உனக்கு அப்படின்னு சொல்லி அவனை எதேச்சாதிகாரமா அடக்க போனீங்கன்னா அந்த குழந்தை என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, பண்ணா என்ன ஆயிடும் பார்க்கலாம், ஏன் அவனை பண்ணாதேன்னு சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்ப்பு மனோபாவனை எல்லா குழந்தைகளுக்குமே வந்துடும். அதனால குழந்தைகள் ஏதாவது உங்ககிட்ட வந்து சொன்னாங்க ரெகக்னைஸ் பண்ணுங்க, குழந்தைகளை அப்ரிஷியேட் பண்ணுங்க. அப்பப்போ ஏதாவது பரிசுகளை கொடுத்து குழந்தைகளுக்கு சந்தோஷத்தை கொடுங்க. அடிக்கடி வெளியே கூட்டு போங்க. எனக்கு டைம் இல்லை, டைம் இல்லை, டைம் இல்லைன்னு சொல்லாதீங்க. டைம் இல்லைன்னா இல்லை, நீங்க மனசு பண்ணீங்கன்னா சாப்பிடறதுக்கு எப்படி டைம் இருக்கு, படுக்கிறதுக்கு எப்படி டைம் இருக்கு, அந்த மாதிரியே குழந்தைகளை வெளியே கூட்டு போகணும். ஜெயில் மாதிரி வீட்டிலேயே அடைச்சி வச்சு வெளியே போனா கெட்டு போயிடுவான்னு சொல்லி அவனை ஒரு மனச சிக்கலை கொண்டு போய் மாட்ட விட்டுடாதீங்க. எல்லோருக்கும் சுதந்திரம் தேவை, எல்லா மனிதர்களுக்கும் சுதந்திரம் தேவை. நீங்க அந்த சுதந்திரத்தை கட்டுப்படுத்த போனீங்கன்னா அந்த சுதந்திரத்தை தேடி போறப்ப தெரியாம வழிக்கு விழுந்து தீய கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி கெட்ட பிரஜைகளை நீங்களே கிரியேட் பண்ணி விட்டுவார் ஆயிடும். எல்லாவற்றுக்குமே மூலம் பெற்ற தாய் தந்தையர். நான் உங்களை குற்றம் சொல்ல நினைக்காதீங்க. சரியா நீங்க குழந்தைய பார்க்காம இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி குழந்தை தவறான வேலையை பண்ணுது. ஒரு நண்பனை ஒரு முறை 2 முறை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தான்னா பையன் பழகிற நண்பன் எப்படிப்பட்டவன், அவனுடைய கேரக்டர் என்ன, அவங்க அம்மா அப்பா யாரு, எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணுங்க. குழந்தைங்களை விட்டுடாதீங்க. எனக்கு டைம் இல்லை, டைம் இல்லைன்னு இப்ப இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாருமே விட்டுறாங்க. அதனால விடாதீங்க. நீங்க சம்பாதிக்கிறது, நீங்க சேர்த்து வைக்கிறது எல்லாமே உங்க குழந்தைக்காக. ஆனா உங்க குழந்தையே சரியில்லைன்னா நீங்க சேர்த்து வச்சு என்ன பிரயோஜனம்? ஃபர்ஸ்ட் நீங்க திருந்துங்க, அப்புறமா குழந்தை திருந்துவாங்க.